சிஸ்டர் 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 சொல்லுங்க மேம். உள்ள இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். சரி, அட்மிட் ஆயிருக்கு பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் கிடையாது, ரூம் பூரா காலியா கிடக்கு. ஐயோ அசிங்கம் அசிங்கம். சரி, யாருக்கே வெளியே சொல்லிடாதீங்க. ஓபி எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள் இருக்காரு மேம். ஒரு ஆள் இருக்காரா? எஸ் மேம். சரி, அப்ப அவரை கூட்டு வந்து அதுக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பாத்து கூட்டு வந்து நம்ம பில்ல போட்டு நீ இது பண்ணிருக்கோம். அவருக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன், இசிஜி எல்லாமே எடுத்துருக்கோம். சரி மேம், இந்த எக்ஸ்ரே எடுக்கிற மிஷின், ஸ்கேன் மிஷின்லாம் நம்ம என்ன போட்டு தொடச்சு வைக்கல, துருப்பிடிச்சிருக்கும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது நம்ம பாத்துக்கலாம். நீ அவரை கூட்டுவோம். நீங்க அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் உள்ள போய் அந்த மிஷினை ரெடி பண்ணிடுறேன். அவ கூட்டுட்டா என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது. சரி, உங்க பேரு? என் பாலாஜி. பேரை சொல்லுங்க. வயசு? 45. 45 இந்த பார்வையா? நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. மேம் கூப்பிடுறாங்க, உள்ள போங்க. உள்ள போய் பாருங்க. மேம் கிட்ட சேர்ந்துக்கு உள்ள போய் பாருங்க. அம்மா வணக்கம். வாங்க ஐயா. உங்களுக்கு என்னையா செய்து? என்னென்னமோ பண்ணுதும்மா. என்னென்னமோ பண்ணலாம். ஆமாம்மா, சாப்பிட முடியல, தூங்க முடியலம்மா. சிஸ்டர் இந்த வரேன் மேம். சொல்லுங்க மேம். என்னென்னையா செய்து? திருப்பி சொல்லுங்க. சாப்பிட முடியல. யோ, என்ன பார்த்து பேசுங்க? என்ன அங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் லேடிஸ் எல்லாம் நர்ஸா வைக்கிறதே இல்ல. சாப்பிட முடியல, தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குமா. என்ன பார்த்து பேசுங்கயா? சரிம்மா, சரிம்மா, சரி சரி. பிரஷர் செக் பண்ணுங்க அந்த ஆளுக்கு. கையை பக்குங்க மேல. யோ, கையை தூக்க மூஞ்ச முகத்தை கீழே வைங்க. முகத்தை என்ன தெரியுதுங்க? ஊத்து பாத்துக்கிட்டே. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். யோ, அங்க பாருங்க மேம். சரி சரி. இந்த ஆளுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். சரி, இப்ப எக்ஸ்ரே எடுத்து பாத்துருவாங்க. ரெடி பண்ணி வைக்கவா? நானே போய் எக்ஸ்ரே வாங்க. ஏமா உட்காருங்க மேடம். அந்த அம்மா தானே இந்த பிரஷர் பார்த்து அதெல்லாம் பாக்கட்டுமே. என்ன எப்படி சொல்லுது அம்மா? வாங்கய்யா. நீங்க போங்க, எங்காவது டாக்டர் அம்மா தான் பாப்பாங்க. சரி மேம், எல்லாம் பார்த்தாச்சா மேம்? சரி, பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? உங்க உடம்பு நல்லா இருக்கு. என்ன எப்படி சொல்லுது அம்மா? எல்லா டெஸ்டும் பாத்தீங்களாம்மா? ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு. ஃபுல் செக்அப்ல உங்க உடம்பு நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்ல வாங்கல உங்க உடம்புக்கு. ஆனா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கி, சாப்பிட முடியலையம்மா. இப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தா தூக்கம் எப்படி வரும்? ஏமா கண்ணு இருந்தா பார்க்க மாட்டாங்களா? அதுக்கு இப்படியா யாராவது பாக்குறது? தூக்கம் வரல. சரிம்மா, நல்ல மாத்திரை ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான எவ்வளவு? ஒரு 10,000 ரூபா வந்துருக்குமாமா? 10,200 ரூபாவா? இல்லையா, டோட்டலா ஒரு 75,250 ரூபா. என்ன ஒண்ணுமே இல்லைங்க. டோட்டலா 75,200 ரூபாய் என்னமா அர்த்தம்? ஏதாவது இருந்தா நான் பணம் கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்ல, உடம்பு நல்லா இருக்குன்னு நீங்க 75,000 ரூபாய் கட்டினா அந்த மிஷின் சேர்த்து 2,000 ரூபாய் வைக்கலாமா? என்னையா பேசுறீங்க? ஃபுல் செக்அப் பண்ணிருக்கோம்ல. எதுவுமே உடம்பு இல்லைன்னாலும் செக்அப் பண்ணிருக்கோம்ல. நாங்க ஃபுல் மிஷின் எல்லாத்தையுமே நாங்க துருப்பிடிச்சது நாங்க சுத்தம் பண்ணிருக்கோம்ல. அதுக்கு ரேட் ஆகும்ல. ஏமா நீங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மா? ஏதாவது இருந்தா தானமா நான் ரூபா கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லையம்மா. அப்படி கிடையாதுயா. அது எதுவுமே இல்லன்னு நாங்க செக் பண்ணி சொல்லிருக்கோம்ல. அப்படி தரணும்ல. மேம் மேம் மேம், இந்த ஆளு மருந்து மாத்திரைக்கு அலைதாரு. இருக்க மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்து போக சொல்லுங்க. அதான் வேலை முடிஞ்சது. அந்த மாத்திரையும் அந்த மருந்தையும் கொடுத்து போக சொல்லுங்க. சரி, இந்தாங்கய்யா. இந்த மருந்த காலைல சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுமே ஒட்டல. இதுல அதெல்லாம் அப்படித்தான். எங்களுடைய ஓன் தயாரிப்பு, எங்களோட சொந்த தயாரிப்பு. இதா? ஆமா. இந்த மருந்து ஒரு குடிச்சீங்கன்னா டோட்டல் காலி. நோய் நோய் ஒரு 4 முடி குடிங்க. ஏமா டோட்டல் காலிங்க எப்படி? நோய் நோய் அதான ஆளுக்கள் தலைவலிகளுக்கு பயமா இருக்கு. நோய் காலியாகும். ஓ, நோய் காலியாகும். இது ஒரு 4 முடி குடிங்க. 4 முடி தான் இருக்கு உங்களுக்கு இந்த மருந்து குடிச்சா போதும். இது ஒரு 2 மாத்திரையா போடுங்க.
ஏமா இங்க எத்தனை பெரிய மாத்திரையா இருக்கு, 1 ரூபா காயின்ஸ் மாதிரி இருக்கு, 2 மாத்திரை கொடுக்குறாங்க. நோனிக்கு சாப்பிடுங்க. போடாமையா ஏம்மா, அதுதான் ஃபுல்லா காலியா ஆமாமா நுணுக்கி சங்கில வச்சு இந்த அம்மா வந்து எனக்கு கொடுத்து சொல்லுங்க. அது ரொம்ப அவசியம் இல்ல, ஆமா, வேற என்னம்மா? அது உங்களுக்கு கொடுப்பாங்க. சமையல்ல வச்சு. இப்ப பிறந்த நுணுக்கி இங்க இவ்வளவு பெரிய மாத்திரை நுணுக்கி சாப்பிட. மேம் இந்த ஆள் ரொம்ப அதிகம் பேசுறாரு. ஏம்மா, கொஞ்சம் பொறுங்க ஓவர் அட்வான்டேஜ் மேடம், கொஞ்சம் பொறுங்க மேடம். இப்ப வந்து மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தப்பாலாம் சொல்லல மேடம். நுணுக்கி வந்து சின்ன பிள்ளை தானே கொடுப்பாங்க, சங்கில வந்து கலந்து கொடுப்பாங்கல்ல. அதைத்தான் அந்த அம்மா வந்து வேணா அந்த அம்மா மடியில வேணா படுத்துக்கிறத எனக்கு மடியில வச்சு சங்கில நுணுக்கி சங்கு ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? வேற ஒண்ணு கொடுக்கட்டா? என்ன கொடுப்பேம்மா? ஏமா மாத்திரை முழுங்கன்னு சொல்லணும். இந்த அம்மா எடை பண்ற மாதிரி நுணுக்கி சாப்பிடுறது பெரிய என்ன மாத்திரை எடுத்து கொள்ளையா கரடி குட்டி மாதிரி இருக்கீங்க. ஆளை பாருங்க, பார்த்து இதெல்லாம் சொல்லாதம்மா. கரெக்ட் மண்டையும் காதும் மூக்கும் ஆள் பாரு எப்படி இருக்காது. இது பாருங்கய்யா, சொல்றது மட்டும் கேளுங்க. இது ரெண்டையும் நான் சொல்ற வேலைக்கு மட்டும் போடுங்க. ஃபுல்லா காலியாயிடும். வேலைக்கா? ஃபுல்லா காலியாயிடும். நான் வேலைக்கு போகணும், இதை போட முடியுமா? இத போட்ட நாளைக்கு போவாங்க. நான் அடுத்து எங்களுக்கு வேலை இருக்கு நிறைய. சீக்கிரம் டைம் ஆகுது மேம், டைம் ஆகுது. என்னம்மா வேலை உங்களுக்கு எங்களுக்கு இருக்கு? வேலை அடுத்து வேலை இருக்கு, சீக்கிரம் டைம் ஆகுது மேம். சரி, ரூபா எவ்வளவுமா? 75,500 ரூபா கொடுங்க போதும். இவன் 75,500 ரூபாயா? ஆமா, ஐயா, எனக்கு வெளியில மாலை போட நின்னுட்டு இருக்காங்க. எதுக்கு? நீங்க வரீங்கல்ல, உங்களுக்கு நோய் குணமானுச்சுன்னா எனக்கு மாலை போடுவாங்க, சரி, நோய் குணமானுச்சுன்னா உங்களுக்கு மாலை போடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் உங்க ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? ஆசிரியரோட வழக்கமாம்மா. ஆமா. எங்க டாக்டர் என்ன நினைச்சீங்க, எங்க போய் படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க படிச்சிருக்கீங்கம்மா? எங்க எல்லாமோ போயிருக்காங்க. எங்க இல்லாம எங்க சொல்லுங்க. எங்க எல்லாமோ படிச்சிருக்காங்க. நாங்களாம் ரொம்ப பிஸி. அடுத்தடுத்து எங்களுக்கு வேலை இருக்கு. இடத்த காலி பண்ணுங்க. நீங்க மருந்து கொடுத்தாச்சு, மாத்திரை கொடுத்தாச்சு. டாக்டர் கிட்ட வந்தா என்ன கொடுப்பாங்க? மருந்து மாத்திரை தானே கொடுப்பாங்க. ஆமாம்மா. கொடுத்தாச்சு, வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு. ஏமா நான் 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும்னு நினைச்சு 1000 ரூபாய் கொண்டு நீங்க 75,000 ரூபாய். எந்த காலத்துலயா இருக்கு? 1000 ரூபாய் கொண்டு வந்தீங்க. இல்ல இல்ல, ஆமாம்மா. ஜிபே பண்ணிட்டு போங்க. எந்த காலத்துலயா ஜிபே வேற உண்டு அவன்கிட்ட. அதெல்லாம் உண்டு. இது 2K சரியா? 2025 இருக்கும். ஏம்மா, ஜிபே ஆஸ்பத்திரின்னு வந்தா குறைஞ்சது கையில 50,000 வச்சிருக்கணும். ஏமா ஜிபேன்னா அந்த இதெல்லாம் இல்லையாம்மா? அந்த ஏதோ ஸ்கேன் அந்த பண்றாங்க. ஸ்கேன் அதுல பண்ணிக்கலாம் நாங்க. இன்னும் வருங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து ஒரு வீட்டு செக் பண்றதுக்கே 1 லட்சம் ஆகும். நீங்க இங்க ஆஸ்பத்திரிக்கே வர வேண்டாம். ஆ. நீங்க உங்க வீட்டுல இருந்து ஜிபே மூலியமா உங்களை செக் பண்ணிக்கலாம். ஜிபே மூலியமா ஜிபே வந்து 1 லட்சம் ரூபாய் போட்டு தான் செக் பண்ணுவீங்களோ? இல்ல இல்ல, வீட்டுல உட்காந்து உங்க உடம்ப ஸ்கேன் பண்ணி நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். இன்னும் வருங்காலம் அப்படித்தான். நேர்ல வரணும் அவசியமே இல்ல. ஏமா இப்ப ஜிபே அந்த பணம் இல்லையம்மா, என்னமா செய்ய? அக்கௌண்ட்ல பணம் இல்லாம எதுக்கு ஆஸ்பத்திரி தேடி வரீங்க? அக்கௌண்ட்ல பணம் இருக்கவனா ஆஸ்பத்திரி தேடி வரணும். சரி, நான் அப்பறம் வீட்டுல போய் ரூபாய் எடுத்து வந்துருக்குமா? இப்ப வச்சுட்டா என்னன்னா இங்கே வேலையை பாருங்க. வேலையை பார்க்கலாம். வேலைக்கு செய்யுங்க. உங்க 2 பேத்துக்கு வேலை இல்லாம எங்களுக்கு வேலை இல்ல. வந்த ஆள பூரா எங்களுக்கு போட்டு அவங்க பாக்கீங்க. உங்களுக்கு வேலை பாத்தீங்களா? பாத்தீங்களா, எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. சரிம்மா, இப்போ உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்மா. இந்த அம்மாவை என் கூட அனுப்பி வைங்க. யோ, இதெல்லாம் பெரியாது. என்ன அம்மா அனுப்பி வைக்கவா? ரூபா கொடுக்கணுமா? இந்த 50 ரூபா கொடுக்கணும்லம்மா நானு. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஜிபே பண்ணிட்டு போங்க. வேணா எங்க டாக்டர் அம்மா கூட வருவாங்க. நீங்க கூட இல்லாமா? ஜிபே பண்ணிட்டு போங்க. ஐயா, ஏமா ரூபா இல்லம்மா, வீட்டுக்கு வாங்கம்மா, கையில தரணுமா? போனை போட்டு யாராவது வர சொல்லுங்க எடுத்துட்டு. ஏமா உங்க வீட்டுக்கு போனை போடுங்க. நான் போனே கொண்டு வரலம்மா. அப்ப எதுக்கே வெளியே வரீங்க? இந்த காலத்துல எப்படி போன இந்த பண்றாங்க? காலத்துல போன் இல்லாம அக்கௌண்ட் இல்லாம ஒரு ஆஸ்பத்திரி தேடி வாரியற நீங்க என்ன ஆளு? இந்த காலத்துல போன் இல்லாம அக்கௌண்ட் இல்லாம இதெல்லாம் இல்லாம இருக்க நீங்க தான். மேம் ஏமா கரடி குட்டி எல்லாம் பேசாதம்மா. மேம், இவர் சாப்பிடாதம்மா. மேம், இவர் 1945க்கு முன்னாடி பிறந்தவர் ஒழுக்க மேம். அப்படிதான். இவ்வளவு நாள் கோமால இருந்தீரா? இவ்வளவு நாள் கோமால நாட்டு நடப்பு என்ன, இப்போ உள்ள அப்டேட் என்னன்னு தெரியாம இருக்கீங்க. ஏம்மா, 1000 ரூபாய் தாரேன், நான் வீட்டுல போய் எடுத்து வந்துருந்தேன். மேம், அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கிடுவோம். அதுவும் இல்லாம தான் ஈடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை வாங்கிக்கிடுவோம். பிகு பண்ணது போதும். சரி, இந்த 1000 ரூபாய் தாங்க. கொடுங்க. மாத்திரை மருந்து கொடுக்கல. கூட இருக்குல்லையா? மாத்திரை சரியான மாத்திரைக்கு பிறந்தவரா போல இருக்கு. இந்த மருந்து மோந்து வாங்கட்டா? மோந்து பார்த்து எது ஒண்ணு நாங்க எஞ்சி போயிருவோம். வீட்டுல போய் எதுனாலும் வச்சுக்கோங்க. இங்க வச்சா எதுவும் பண்ணக்கூடாது. வீட்டுல போய் எதுனாலும் மோந்து பாருங்க, சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்க வீட்டுல. ஆஸ்பத்திரி வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. ரூபாய் கொடுத்துட்டு என்ன கழிவுங்க? அப்புறம் நான் 50 ரூபாய் கொண்டு வந்து என்னமா? இப்ப 1000 நீங்க வந்து 1000 ரூபாய் வாங்கி கொடுங்க. இந்தாங்கம்மா. மேம் வாங்கி போய் எந்த நேரம் ஆமா ஆமா நேரம். சரி சரி மூடு மூடு மூடு. நேரம் வந்தன்.
என்ன இந்த டாக்டர் அம்மாவும் இந்த கம்பவுண்டர் அம்மாவும் நேராகுதுன்னு ஓடுதாங்களே, இது என்ன மருந்துன்னு பாப்பமே. இது என்ன இந்த முட்டு வலிக்கு தேய்க்கிற தைல மாதிரி இருக்கு. அப்பனா இந்த டாக்டரும் இந்த கம்பவுண்டர் துபாக்குறா. ஐயோ, இது தெரியாம நம்ம 1000 ரூபாய் ஏமாந்துட்டோமே. இப்படித்தான் ரொம்ப வேட்ட ஏமாந்துருக்கோம். சரி, வீட்டுக்கு போவோம். வணக்கம் பரவாயில்ல. இப்ப நீங்க ஃபுல் வீடியோ பாத்திருப்பீங்க. டாக்டரா நம்ம சுட்டிக்காவிய நடிச்சது, அப்பா பேஷண்டா நான் நர்ஸா நடிச்சது பாத்திருப்பீங்க. இது ஒரு காமெடிக்காண்டி தான் நாங்க எடுத்திருக்கோம். சும்மா தப்பா நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஜாலிக்கு ஒரு விளையாட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். டெய்லர் கடை அதெல்லாம் நடத்தணும்ல, அதே மாதிரிதான். யாரும் இது யார் மனசையும் புண்படுத்துறது கிடையாது. இது உண்மை சம்பவம் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரியும் இப்படி நடக்கிறது கிடையாது. நாங்களா கிரியேட் பண்ணி நாங்களா இது பண்ணிருக்கோம். தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா மருத்துவர்கள் கடவுள் மாதிரி, கடவுள் சமம். ஏன்னா மருத்துவர்கள் உண்மைக்குமே கடவுளுக்கு அடுத்து அவங்கதான். நாங்க இதுக்கு ஒரு காமெடிக்கு தான் எடுத்திருக்கோம். யாரும் தவறா நினைக்க வேண்டாம். தவறு எது இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. தவறா எது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு என்னைக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.